திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். குறித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்களை மறுபடியும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதற்கு உதவி செய்திருக்கின்றது. எதிர்பாராத நேரங்களிலே மனிதர்கள் பலவிதமான இன்னல்களை சந்திக்கின்றார்கள் என்று பிரசங்கியிலே நாம் வாசிக்கின்றோம். அது உண்மையிலும் உண்மை என்பதை கடந்த நாட்களிலே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்து மக்களாகிய நாங்கள் அதை அனுபவித்தோம். சென்ற சனிக்கிழமை ஆசிரியத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற ஆண்டவர் உதவி செய்தார். கணக்கற்ற ஜனங்கள் வந்திருந்தார்கள். எல்லோருக்கும் நல்ல கிறிஸ்துமஸ் புத்தாடைகள் இலவசமாக பரிசாக அவர்களுக்கு வழங்கப்பட்டன. ஏழை ஜனங்கள் அது சந்தோஷமாக வாங்கி சென்றார்கள். அது மாத்திரமா அவர்களுக்கு நல்ல பாடல்கள், நல்ல செய்தி, நல்ல ஜெபம். இறுதியில் தனித்தனியாக எல்லாருக்கும் நாம் ஜெபித்தோம். பொறுமையாய் வரிசையில் காத்திருந்து ஜெபித்து போனார்கள். எல்லோருக்கும் மட்டன் விருந்து வழங்கப்பட்டது. எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு எல்லாரும் ஊருக்கு கடந்து போனாங்க. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மழை தாமதித்தது. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மழை தூறி கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு ஆரம்பித்த மழை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அது விடவே இல்லை. சனிக்கிழமை நைட்டு, திங்கக்கிழமை ஃபுல்லாக, செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக, புதன்கிழமை காலையில் வரைக்கும் மழை பெய்தது. அதனால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்துவிட்டது. என்னுடைய வாழ்நாள் அனுபவத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான மழையை நான் சந்தித்ததே இல்லை. எலக்ட்ரிசிட்டி 3-4 நாட்களாக இல்லை. ஃபோன் 4 நாட்களாக இல்லை. எல்லா கடைகளும் மூடப்பட்டு விட்டன. அத்தியாவசிய பொருட்கள் இல்லை. ஒரு பக்கம் ஏராளமாய் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வீட்டுக்குள்ளாக தண்ணீர் இல்லை. கரண்ட் இருந்தால் தானே மோட்டார் போட முடியும், டேங்கில் ஏறும். ஐயோ, குளிப்பதற்கு, டாய்லெட் போவதற்கெல்லாம் பட்ட பாடுகளை சொல்ல முடியாது. வயதானவர்கள், சின்ன பிள்ளைகளெல்லாம் அதிக துன்பங்களை அனுபவித்தார்கள். பக்கத்து ஊர்களிலே குளங்கள் இருக்கிறபடினாலே அவைகள் உடைந்து ஏராளமான நிலங்கள் மூழ்கி மக்கள் சொல்ல முடியாத வேதனைகளை இந்த நாட்களிலே சந்தித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வெள்ளம் அடிந்து மழை நின்று கரண்ட் மறுபடியும் வந்து, ஃபோன் வந்து, மறுபடியும் நான் உங்களோடு கூட இப்படியாக வந்து பேசுவதற்கான வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு சேதம் வராதபடி பாதுகாத்தார். இதன் மத்தியிலே நாம் அடைக்கலான்குருவி இல்லத்தில் தங்கியிருப்பவர்களுக்கு அந்த காரியங்கள், பாதுகாப்பு மற்றும் உணவு எல்லாவற்றையும் நாம் சரியாய் கொடுக்க வேண்டும். மாளிகையிலும் வெள்ளம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஜெபித்த, விசாரித்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏராளமான சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆசிரியத்திலிருந்து ஆழ்வார்த்து நகரி போய் திருநெல்வேலி போகணும். இனி போக முடியாது. 2 பாலம் உடைந்து விட்டது. அது சரி செய்வதற்கு 1 மாதமாவது ஆகும். பல ரோடெல்லாம் உடைஞ்சி, பாலங்களெல்லாம் உடைந்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரியிலேருந்து ஆட்டோவில் போட்டாக வந்து இறங்கி அந்த போட்டை பயன்படுத்தி ஜனங்களை வெள்ளத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறாங்க. இப்படியாக பல இன்னல்களை சந்தித்திருக்கிற தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாதத்தில் நாம் சென்னையில் இதே போல் மக்கள் இன்னல்படுவதை பார்த்தோம். அவர்களுக்காக ஜெபித்தோம். இப்பொழுது சவுத்துக்கு அது வந்துவிட்டது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் வருகிற சனிக்கிழமை சென்னையில் வைத்து நம்முடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறும் என்பதில் சந்தேகமில்லை. காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்பல் சியோன் காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக மாடியில் வைத்து 4வது மாடியில் வைத்து
கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறும். மாலை 6 மணிக்கு பிகேஎன் பாலர் கல்வி நிலையம் வேப்பேரி புருஷவாக்கத்தில் இருக்கிறது. அங்கேயும் கூட நீங்கள் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். சகோதரர் மங்களராஜ் அவர்களும் சகோதரர் கண்மணி சாலமோன் அவர்களும் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் விருந்தாக பிரியாணி மற்றும் எல்லா சுவையான பதார்த்தங்களையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் கூட உங்களை நேரில் காணும்படியாக இத்தனை தடைகளை மீறி 600 கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்து வர இருக்கிறேன். நீங்களும் கூட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அடைக்கலான் குருவி இல்லம் முதியவர்களுக்காகவே மிக வசதியுடன் கட்டப்பட்டிருக்கின்றது. விசாலமான இடம், அடைஞ்சி கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை. காற்றோட்டமாக வாக்கிங் போவதற்கு, உட்கார்ந்து பேசுவதற்கு, சாப்பிடுவதற்கு என்று விசாலமான அறைகள் உள்ளன. வயதான மக்களே, முக்கியமாய் 70 வயதில் 80 வயதில் இருப்பவர்கள் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு உடனடியாக அடைக்கலான் குருவி இல்லத்திலே வந்து சேர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக கழிக்கலாம் என்கிற நல்ல செய்தி அறிவிக்க விரும்புகிறேன். சமையல் செய்வதற்கு அங்கேயே இருந்து சமையல் செய்வதற்கு ஆட்கள் தேவை, வாட்ச்மேன் தேவை, தோட்ட வேலை செய்பவர்கள் தேவை, நர்சஸ் நமக்கு தேவை. அங்கேயே இருக்கணும். அதுதான் முக்கியமான கண்டிஷன். போயிட்டு வர முடியாது. அர்ப்பணிப்புள்ளவர்கள் மாத்திரம் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியல இந்த நாளிலும் 2 சாமுவேல் 15வது அதிகாரம் பாருங்கள், 6வது வசனம். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இதயத்தை கவர்ந்து கொண்டான். அப்சலோம் எனப்பட்ட தாவீது ராஜாவுடைய மகன் ஒரு கள்ளனாக இருந்து, ஒரு பொய்யனாக இருந்து, பொய் முத்தங்களை யூதாஸ் காரியத்தை போல கொடுத்து மக்களை கட்டி தழுவி இப்படியாக அந்த நாடகத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய இதயத்தையும் தன் பக்கமாக இழுத்து கொண்டான் என்று கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். இதை மேலோட்டமை வாசிக்கிற பொழுது ஒரு தனி மனிதன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனையை செய்ய முடியுமா என்று நமக்கு தோன்றுகிறது. வெறும் பொய். தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அப்சலோம் இஸ் நத்திங் பட் லை. பொய்களை சொல்லியே மனிதருடைய இதயத்தை இவன் கவர்ந்து கொண்டான். அதுதான் அவனுக்கு மூலதனமாக இருந்தது. அதனால் எல்லா மக்களும் அவன் பக்கமாக வந்துட்டாங்க. ஆனாலும் கேள்வி என்னவென்றால், இப்படி பொய் சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டுமா? தன் பக்கமாக இழுக்க வேண்டுமா? அதனால் என்ன பிரயோஜனம்? அதனால் எதுவும் கிடைக்குமா? இல்லைன்னா கிடைச்சால் நிலைத்திருக்குமா? நிலைத்திருக்காது. பொய் சொல்லி நாடகமாடி நாம் யாருடைய மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் எதையும் சாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், இல்லாவிட்டால் பெயர் புகழை சம்பாதிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நல்லவன் என்று சொல்லி பிறர் நினைக்க வேண்டும், கொடைவள்ளல் என்று சொல்லி மக்கள் நினைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஒரு காலம் நினைக்கவே வேண்டாம். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், ரொம்ப கஞ்சமாக இருப்பார். ஆனால் இந்த நாட்களில் அவர் தன்னுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கிலே அவர் டொனேஷன் ஆகி கொடுக்கிறார், தன் பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் இத்தனை காலம் கஞ்சத்தனமாக இருந்த அந்த நபர் எதற்காக பணம் கொடுக்கிறார் என்றால், மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலோ, இல்லாவிட்டால் கிறிஸ்துவருடைய உள்ளத்தை ஏவினார் என்கிறபடினாலோ அல்லவே அல்ல. தனக்கு பெயர் புகழ் வர வேண்டும் என்பதற்காக தன்னை கொடைவள்ளலாக அவர் காண்பித்துக் கொள்கிறார். வீட்டுக்குரியவர்களே, உண்மையிலேயே நம்முடைய இரத்தத்தோடு இரத்தமாக உதவி செய்ய வேண்டுங்கிற எண்ணங்கள் ஊறி இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிற பொழுது இந்த கால்கள் பிறருக்காக ஓட துடிக்கும். இந்த நாட்களிலே அந்த மழை நிமித்தமாக தன் வீட்டை இழந்து, தன் உடைமைகளை இழந்து, ஆடுகளை இழந்து, கோழிகளை இழந்து, மாடுகளை இழந்து தவிக்கிற ஜனங்கள், ஒரு வாய் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிற ஜனங்களை நோக்கி நம்முடைய கால்கள் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தோடு ரத்தமாய் கலந்திருப்பார் என்றால்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நமக்கு வரும். ஆனால் இது இப்படி போய் ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பெயர் கிடைக்குமா? கொடுக்கறதுனால, ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுனால, பேப்பரில் வர்றதுனால மக்கள் என்னை உயர்வாக நினைப்பாங்களா? அப்படிப்பட்ட விளம்பரத்திற்காக நாம் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் போலித்தனமாக தம்மை ஒரு நல்ல மனிதனாய் காண்பிக்க வேண்டும், நாடகமாடி மக்களுக்கு உதவி செய்கிறவனாய் காண்பிக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டுடைய பார்வையில் இவைகள் அருவருப்பானவைகள். ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களெல்லாம் வாந்தி பண்ணி போடுவார். உண்மையிலேயே நாம் பிறரை நேசிக்க வேண்டும். நம்முடைய நல்ல நடத்தைகளையும் கனிகளையும் கண்டு அநேகர் ஆச்சரியப்பட்டு நம்மிடத்தில் வருகிற பொழுது கிறிஸ்துவை காண்பித்து, சிலுவையை காண்பித்து அவர்களை ஆண்டவரின் பக்கமாய் இழுக்க வேண்டுமே அன்றி பொய்யாக நாடகமாடி நமக்கு ஒரு ஆதாயம் நிச்சயமாக வேண்டாம். அது கிடைத்தாலும் அது நிலைத்திருக்காது. அவரை ஏமாற்றி, நாடகமாடி ஏமாற்றி வஞ்சித்து நாம் எதையும் பெற்று கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு இல்லை. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஏசப்பா பிள்ளைகளுக்கு அது இல்லவே இல்லை. உண்மையாக நாம் வாழ வேண்டும், உண்மையாக நாம் பேச வேண்டும். நம்முடைய நடத்தை, நம்முடைய கனியுள்ள வாழ்க்கை அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாக நடத்த வேண்டும்.
ஆனால் இங்கே நான் காண்கிற இந்த அப்சலோம் உண்மையான மனிதன் அல்லவே அல்ல. கிறிஸ்து அவருக்குள்ளாக இல்லவே இல்லை. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசானவன் அவனுக்குள்ளே இருந்தபடியினால்தான் நாடகமாடி அநேகரை தன் பக்கமாக மிகுந்த குறுகிய காலத்துக்குள்ளாக நாட்டையே தன் பக்கமாக அவன் இழுத்துக்கொண்டான். பிசாசானவன் ஒரு சிலருக்குள்ளே புகுந்து அவர்கள் நாடகம் ஆடுகிற பொழுது அநேகரை தன் பக்கமாக இழுக்கின்றார்கள். ஆனால் அந்த கூட்டம் ஒரு காலம் நிலைத்திருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தாப்புல நடக்குது பாருங்கள். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 7ஆம் வசனம். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படி நான் போக உத்தரவு கொடும். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரியில் கூடியிருக்கும் பொழுது பொருத்தனை பண்ணினேன் என்றார். இங்கே நான் காண்கிற விஷயம், வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் அதிர்ச்சியை தருகின்றதாக இருக்கின்றது. அப்சலோம் எவ்வளவு ஒரு பொய்யனாக இருந்தார் என்பதை இந்த பைபிள் நமக்கு அழகாக காண்பித்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. கண்ணாடியை போல காண்பிக்கின்றது. இப்பொழுது அப்சலோம் சொன்ன காரியங்கள் முழுவதும் பொய்கள். அவன் தன்னை ஒரு ஆவிக்குரிய மனிதனை போல காண்பித்து, அப்பா நான் எப்ரோனுக்கு போகணும்ப்பா, நான் அங்கே தலைமறைவாக இருந்தேன்ல, பாவம் செஞ்சுட்டு கேசூர் ராஜாட்ட இருந்தேன்ல, அப்போது ஒரு வேளை ஆண்டவரே நீங்கள் பத்திரமா என்னை கொண்டு வர பண்ணிங்கன்னா நான் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தேன்னா நான் எப்ரோனுக்கு போய் உமக்கு நான் என் பொருத்தனையும் செலுத்துவேன்னு சொல்லி நான் ஒரு வேண்டுதல் செஞ்சேன்ப்பா. டேடி நான் போகணும், உத்தரவு கொடுங்க டேடி என்று சொல்லி ஒரு பச்சை பொய்யை அங்கே சொல்லுவதை காண்கின்றோம். அப்படி அந்த மனிதன் ஆகிய அப்சலோம் கேசூரில் இருந்தபொழுது தான் செய்த பாவத்துக்கு வருந்தி மனம் திரும்பி பொருத்தனை செய்ததாக கர்த்தரை தேடியதாக பைபிளும் சொல்லவில்லை. உண்மையில் அப்படி நடக்கவும் இல்லை. நான் சரியாக தான் செஞ்சேன், பழி வாங்கினது சரிதான்னு சொல்லி ஒரு மனநிலைமையில் தான் அவன் இருந்தான். ஆனால் இங்கே நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி என்னை எப்ரோனுக்கு போக எனக்கு உத்தரவு கொடுங்கப்பா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்பா காலையிலே எனக்கு என் கிளாஸ்லேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிறாங்கப்பா, எல்லாருக்கும் 1000 ரூபா வாங்குறாங்கப்பா, எனக்கு பணம் தாங்கப்பா, நான் நைட்டு வந்துடுவேன்ப்பா, இன்றைக்கி நைட்டு கொண்டு விட்ருவாங்கப்பான்னு சொல்லி அன்றைக்கி கல்லூரியில் படிக்கிற பையங்க போய் சொல்லி அப்பா அம்மாட்ட காசை வாங்கிட்டு தனக்கு பிடித்தமான ஆண் நண்பர்கள் பெண்களோட பைக்கில் எங்கெல்லாமோ சுத்த போயிடுறாங்க. நான் வீட்டில் சொல்கிறது என்ன, அப்பா அன்றைக்கி காலையிலே இண்டஸ்ட்ரியல் விசிட் கூப்பிட்டு போகிறாங்க, காலேஜில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் பணம் தரணும், நாங்கள் எல்லோரும் ஆளுக்கோட கொடுக்கணும், நைட்டுக்குள்ளே வந்துடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிவிட்டு நிறைய பேர் இன்றைக்கி இந்த அப்சலோமை போல் பெர்மிஷன் கேட்டு வெளியே சுற்ற போகிறாங்க. போகிற இடத்துல விபத்தை சந்தித்தால் அப்படியே பொய் என்னவாகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரித்துக்குதியில் நிறைய பேர் இது போல் பொய் சொல்லி நாடகமாடி எப்படி அப்சலோம் தன் பெத்த தகப்பனாகி தாவீதை ஏமாற்றினானோ அதே போல் அநேகர் இன்றைக்கு தன் தகப்பனை ஏமாற்றுவதையும் தன் நம்பியிருப்பவர்களை ஏமாற்றுவதையும் நாடகமாடி காரியங்களை சாதிப்பதையும் நான் காண்கின்றோம். சில காலத்திற்கு முன்பு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நான் வடை வாங்குறதுக்கு பஸாருக்கு போயிருக்கிறேன். அப்போது எனக்கு தெரிந்த சொந்தக்கார மிகுந்த நெருங்கிய சொந்தக்காரர் ஒருவர் அங்கே வந்தார். படிக்காதவர், ஆனால் மரியாதை தெரிந்தவர், கண்ணியமானவர். தன் பிள்ளைகள் 4 பேரை பெற்று 3 பேர் படிக்காமல் போயிட்டாங்க. கடைசி மகள் அவள் படிக்கிறாள்னு அவருக்கு ஒரே பெருமை. மகளை குறித்து நான் விசாரித்த பொழுது அவர் பெருமையாய் சொன்னார், என் நல்லா படிக்கிறா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் இன்றைக்கி கூட அவள் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஒரு நிமிஷம் எனக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. எந்த ஊரில் எந்த காலேஜில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க? எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அவர் பெருமையாக சொல்லுகிறார், இன்றைக்கி கூட என் மகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க, அதனால் அவள் காலேஜுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு. படிக்காத ஒரு தகப்பனை அந்த வாலிப மகள் ஊர் சுற்றுவதற்காக எவ்வளவு கேவலமாக போய் சொல்லி ஏமாற்றியிருக்கிறாள் என்று அறிந்த பொழுது நான் வேதனைப்பட்டேன். அந்த தகப்பனுக்காக நான் பரிதாபப்பட்டேன். அந்த பொய்யை அவர் அங்கே நம்பி பெருமையாய் தன் வீட்டில் இருப்பதை பார்த்து நான் பரிதாபப்பட்டேன். எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு மொபைல் ஃபோனை எடுத்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதனால அதை தவறாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம், ஏமாற்றுவதை பார்க்கிறோம். காலேஜில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் எங்கள் காலேஜில் அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்வதை பார்க்கிறோம். ஐயா, இன்றைக்கு நாம் நம்முடைய பெற்றோரை ஏமாற்றுவோம் என்றால் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மை நிச்சயமாக ஏமாற்றுவார்கள் அல்லவா? யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கை கண் தெரியாத தகப்பனை ஏமாற்றினபடினாலே பிற்பாடு அவருடைய 10 பிள்ளைகளும் சேர்ந்து அங்கே யோசேப்பு செத்து விட்டார் என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்லி யாக்கோபை ஏமாற்றினார்கள். அந்த பொய்யை நம்பி அந்த யாக்கோபு ஏறக்குறைய 17 வயசில் யோசேப்பு அவர் எகிப்துக்கு போகிறார். 30 வருஷம் அவர் எகிப்துக்கு அதிபதியாக மாறுறார். 37 வருஷத்தில் செழிப்பான காலம் முடியுது. அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு
தகப்பன் மறுபடியும் மறுபடியும் சந்திக்கிறாங்க. ஏறக்குறைய 22 வருஷம் அவர் அழுதுகிட்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். காரணம் ஒரு வாலிப வயதில் தகப்பனை அவர் ஏமாற்றினார். யாரெல்லாம் இன்றைக்கு இன்னொருவரை ஏமாற்றுறாங்களோ நாளைக்கு அவங்கள யாரோ ஒருத்தர் ஏமாற்றுவாங்க. இது இப்படியே முடியாது. கத்துறதை விடமாட்டார். இப்படி ஏமாற்றுறவங்கள பொய் சொல்கிறவங்கள வந்து விடமாட்டார். அம்மாவை ஏமாற்றிடலாம், அப்பாவை ஏமாற்றிடலாம், டீச்சரை ஏமாற்றிடலாம், என் பாஸ்டரை ஏமாற்றிடலாம், உலகத்தையும் ஏமாற்றலாங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்க யாரெல்லாமோ ஏமாற்றலாம். எல்லாரும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். இந்த அப்சலோம் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் போனது மாதிரி இன்றைக்கி ஏமாத்துறவங்க பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கலாம். இன்றைக்கி யாரும் அசைக்க முடியாது அவங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாதுங்க. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் விடமாட்டார். இன்றைக்கி ஒரு கூட்டம் எங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைக்கலாம். நான் தவறு செய்கிறவங்க எனக்கு யாருக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன் பாரு, நான் எல்லா தண்டையும் தப்பிட்டேன் பாருன்னு சொல்லலை. ஆனால் கடவுளுங்கிற அந்த ஆண்டவர் அவர் வச்சுருக்கிற நீதிமன்றத்தில் யாரும் தப்ப முடியாது. அந்த நீதியில் நியாயாதிபதி கரெக்டாக தண்டனை கொடுப்பார். ஒரு காலம் எந்த மனிதனும் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. எவ்வளவோ மனுஷர்களை ஏமாற்றிருக்கலாம், எத்தனையோ கோடிகளை அடிச்சிருக்கலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாதுங்க. அவர் நமக்கெல்லாம் எவ்வளோ தூரத்தில், அவர் ஒரு நிமிஷத்தில் நம்முடைய எண்ணங்களை கண்டுபிடிக்கிறார். மனிதர்கள் எவ்வளோ மோசமானவங்களை கண்டுபிடிக்கிறார், அறிவிருக்கிறார். அவர் தூய்மையான தேவன், சேனைகளின் தேவனாய கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த தேவன் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் உடனடியாக அவர் நியாய தீர்ப்புகளை கொண்டு வருகிறார். அவர் நியாய தீர்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். அப்படி கொடுக்கலன்னா தெய்வம் இல்லாமல் போயிடும். அதனால் ரீத்துக்குரியவர்கள் இங்கே இந்த தகப்பனை பொய் சொல்லி அப்சலோம் ஏமாற்றியது போல இன்றைக்கும் தன் சொந்த பெற்றோர்களை பொய் சொல்லி ஏமாற்றுகிற, நண்பர்களை ஏமாற்றுகிற, பாஸ்டர்ஸை ஏமாற்றுகிற, டீச்சர்ஸை ஏமாற்றுகிற, பெரியவர்களை ஏமாற்றுகிற, சின்னவர்களை ஏமாற்ற எத்தனை பேர் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். அடுத்தாப்புல இன்னும் எவ்வளோ ஸ்டெப் இருக்குங்கிறத மறந்து போகக்கூடாது. பாருங்கள், 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு ராஜா சமானத்தோடு போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். மகன் பெர்மிஷன் கேட்குறான். இப்போ தாவீது ராஜாவுடைய இடத்துல இருந்து யோசிங்க. அப்பா நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன்ப்பா, நான் தலைமறைவாக இருந்த காலங்களில் பொருத்தனை பண்ணியிருந்தேன்ப்பா. கர்த்தாவே என்னை பத்திரமா நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னா நான் எப்ரோனில் போய் பணி கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன்ப்பா. அப்போ நான் போட்டுமாப்பா எப்ரோன்ட்டேன்னு சொல்லி ரொம்ப கையை கட்டிக்கிட்டு பயபக்தியாக பெர்மிஷன் கேட்குறாரு மகன். தாவீது ராஜா இடத்துலேருந்து நீங்கள் யோசிக்கணும். இதே மாதிரி தான் இதே அப்சலோம் சில வருஷங்களுக்கு முன்னால், அப்பா நான் மயிர் கத்திரிக்கிற நேரம் ஆட்டுகளுக்கு மயிர் கத்திரிக்க போகிறேன், நீங்கள் வரணும்னு சொல்லி கூப்பிட்டு வரமாட்டேன்னு நல்லா அவர் வரமாட்டேன்னு சொல்லுவார், நல்லா தெரியும். அதனால தான் கூப்பிட்றாரு. முதல்ல வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது அம்னனை அனுப்பி வைப்பீங்களாப்பா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து வர பார்ட்டி கொடுக்குறோன்னு சொல்லி பொய் சொல்லி பெர்மிஷன் கேட்டு பெர்மிஷன் கொடுத்ததுனால அங்கே அம்னனை வெட்டி கொலை செய்தான். இதே அப்சலோம் பொய் சொல்லி அப்பாவை ஏமாற்றி பெர்மிஷன் வாங்கி கொண்டு போய் சொந்த சகோதரனை வெட்டி சாய்த்தவன் தான் இந்த அப்சலோம். இப்போ இங்கே ஒரு பொய் சொல்லி மறுபடியும் ஒரு பெர்மிஷன் கேட்குறானா, எப்ரோனுக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது ராஜாவுடைய இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் நான் இருந்தால் என்ன செய்திருப்போம்? யோசித்து பார்த்துருப்போம், வரலாறை நினைத்து பார்த்துருப்போம், இந்த அப்சலோமுடைய ட்ராக் ரெக்கார்டை நம்ம யோசித்து பார்த்துருப்போம். ஏற்கனவே ஒருக்கா இவனுடைய பெர்மிஷன் கேட்டான் கொலை பண்ணுறதுக்கு முன்னகுட்டி. நான் நம்பி ஓகேன்னு சொன்னதுனால என் மகனாகிய அம்னனை வெட்டி கொலை செய்தான். இப்போ மறுபடியும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். ஒன்றும் முடியாது நான் சொல்லுவேன், இல்லைனா நீ கொஞ்சம் 3 நாள் கழிச்சுவான்னு சொல்லி டைம் வாங்கிட்டு அவனை போக சொல்லிவிட்டு இவன் எப்ரோனுக்கு ஏன் போகிறான், எப்ரோனில் என்ன நடக்குது, இவனுக்கு என்ன ஆசை எப்ரோனில், இவன் இதை சதித்திட்டம் வச்சுருக்கானா, ஏற்கனவே ஒருக்கா சதித்திட்டம் தீட்டின மாதிரி இப்போ இதை வச்சுருக்கானா என்று நான் சிந்தித்து பார்ப்பேன், விசாரித்து பார்ப்பேன் என்று நாம் செஞ்சுருப்போம். நம்ம அப்படி யோசித்திருப்போம். அந்த ட்ராக் ரெக்கார்டை மறக்கவே கூடாது. ஒருவருடைய ட்ராக் ரெக்கார்டை மறக்கவே கூடாது. 20 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் அவங்க கடந்த காலத்தில் இப்படி செஞ்சாங்க. எங்கள் ட்ராக் ரெக்கார்டு மனசுக்குள்ளே இருக்கணும். அவங்கள நம்ம வெறுக்கக்கூடாது, அவங்கள நேசிக்கணும். கண்டிப்பாக யாரையும் வெறுப்பு இருக்கான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தரலை. எல்லாத்தையும் பழகணும். எல்லார்ட்டையும் முஞ்சி தூக்கிட்டு போக முடியாது. ஏசப்பா பிள்ளைகள் எல்லார்ட்டையும் பேசணும் படம். ஆனால் ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும். அவங்க இப்படி செய்கிற ஆட்களுங்கிறத மறந்துடவே கூடாது. ஒருவருடைய கடந்த கால வரலாறு நமக்கு தெரியணும். அப்புறம் அப்படி செஞ்சவங்க நிச்சயமாக இப்பவும் இப்படி தான் செய்வாங்க. வாலிபு காலங்களில் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தவர்கள் இப்பவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. 10 வருடங்கள் ஓடி இருந்தாலும், 30 வருடங்கள் ஓடி இருந்தாலும், 50 வருடங்கள் மாறி இருந்தாலும் அவருடைய ஜென்ம புத்தி அவர்களை விட்டு போகாது. அவங்க அப்படிப்பட்டவங்கள தான் இருப்பாங்க. அந்த ட்ராக் ரெக்கார்டு கடந்த காலத்தில் அவங்கள்ட்ட பழகிய பொழுது அவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள்,
அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நம்ம மறக்கக்கூடாது. அவங்க இப்படிப்பட்டவங்கிறத மறக்கக்கூடாது. ஒருட்டு பழகும் பொழுதே அவர் இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள், இந்த பகுதியில் நல்லவர்கள், இந்த பகுதியில் கெட்டவர்கள், இந்த பகுதியில் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. அப்படி நம்ம மறக்காமல் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ முடியும். ஒருவருடைய ட்ராக் ரெக்கார்டு உங்களுக்கு மறந்து விட்டது என்றால், கடந்த காலத்தில் அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்தது என்பது மறந்து விட்டால், அவசரப்பட்டு இது தாவீதை போல சில பெர்மிஷனை கொடுப்பீங்கன்னா, முடிவெடுப்பீங்கன்னா, கண்டிப்பாக அது அழிவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிரியத்துக்குரியவர்களே, தாவீதுக்கு அது மறந்து போச்சு. வயசான காலத்தில் பிள்ளை மேலே இருந்த பாசத்தினால, கடந்த காலத்தில் அவன் இப்படி பண்ணாங்கிறது மறந்து போச்சு. பெர்மிஷன் கொடுத்ததுனால மோசம் வந்தது. ஒரு பிள்ளையை நான் இழந்து போனேன் என்பது அவருக்கு மறந்து போனது. மறுபடி பெர்மிஷன் கொடுத்தா ஏதாவது ஒன்றை நான் இழந்து போவேன்கிற அறிவு அவருக்கு இல்லாமல் போனது. தாவீது தெய்வ மனிதன்தான், தாவீது கர்த்தருடைய பிள்ளைதான், அவர் ஜெபிக்கிறவர் தான், அவர் தீர்க்கதரிசி தான். ஆனால் கடந்த காலத்தில் ஒரு பெர்மிஷன் கொடுத்ததுனால எனக்கு இவ்வளோ இழப்பு ஏற்பட்டது, இப்பவும் நான் பெர்மிஷன் கொடுத்து அது இழப்பு ஏற்படுங்கிற அந்த அறிவு அவருக்கு இல்லாமல் போனது. Never forget the history. That is very, very important. Never forget what happened in your life 20 years ago, 30 years ago, and what they have done for you, what he has done for you, what she had done for you. இப்போ இத்தனை வருஷம் ஓனாலும் மறந்துடாதீங்க, அவங்க அப்படிப்பட்டவங்கள தான் இருப்பாங்க, அதே சேதாரத்தை தான் விளைவிப்பாங்கிறத நம்ம மறந்து விடவே கூடாது. தாவீது அதை சிந்திக்காமல் போனார், தாவீது அதை யோசிக்காமல் போனார். பிரியத்துக்குரியவர்களே, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரபின்னு ஒரு பாடம் உண்டு. அதாவது வரலாறு என்பது ஒரு பாடம் உண்டு. அந்த ராஜா அப்படி இருந்தார், இந்த ராஜா இப்படி இருந்தார், நாட்டை அவங்க ஆண்டாங்க, இவங்க ஆண்டாங்க, புலிகேசி ஆண்டார், முகலாயர்கள் ஆண்டார்கள், பிரிட்டிஷ் பீப்புள் ஆண்டாங்க, அதுக்கு முன்னாடி குறுநில மன்னர்கள் ஆண்டாங்க, பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் ஆண்டாங்க. அப்படிங்கிற பாடங்களெல்லாம் நாம் கடந்த நாட்களிலே நாம் படித்தோம். பிரித்துக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதே மாதிரி எக்கச்சக்கமான அந்த வரலாறு இன்றைக்கு எல்லோருக்குமே இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் புலிகேசிகள் வந்தார்கள், முகலாயர்கள் வந்தார்கள், பிரிட்டிஷ்மேன் வந்தாங்க, நம்மளை அடிமைப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, நம்ம கூட யுத்தம் செஞ்சாங்க, நம்ம பிஸ்னஸ் கூட யுத்தம் செஞ்சாங்க, நம்முடைய ஊழியத்தில் யுத்தம் செஞ்சாங்க. அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் தான் வரலாற்று நாயகர்களாக இருக்கிறாங்க. They only created history for us. எனவே இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, எப்படி அந்த ஸ்கூல் சில்ட்ரன்லாம் அந்த ஹிஸ்ட்ரியை படிக்கிறாங்களோ, ஜாகிரபியை படிக்கிறாங்களோ, அதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காலங்கள் ஆனாலும் கர்த்தர் நம்மளை ஒருவேளை சிறுமியை பார்த்து, தாழ்மையை பார்த்து, நம்முடைய வெட்கத்தை பார்த்து, நாம் பட்ட அடிகளை பார்த்து, அவமானங்களை பார்த்து நம்மை மறுபடி ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வைத்தாலும், எல்லா வசதிகளையும் கொடுத்தாலும், அந்த வரலாற்று பாடம் என்று ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கடந்த காலத்தில் நமக்கு அடிகளை கொடுத்தவங்க, நம்மளை அவமானப்படுத்தினவங்க, நம்மளை ஏமாற்றினவங்க, நமக்கு துரோகம் செஞ்சவங்க, கூடவே இருந்து குழி பறிச்சவங்க, நமக்கு இன்றைக்கி அவங்க தான் அந்த ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸாக இருக்காங்க, ஹிஸ்ட்ரி கேரக்டர்ஸாக இருக்காங்க, அவங்க தான் கிங்ஸாக இருக்காங்க, பெட்ராயர்ஸாக இருக்கிறாங்க, அவங்க தான் தீவ்ஸாக இருக்கிறாங்க. அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம மறக்கக்கூடாது. நம் நாட்டு வரலாற்றை எப்படி மறக்கக்கூடாதோ, எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் அந்த பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டு தியாகம் செஞ்சு ஜெயிலில் இருந்து அடி வாங்கி உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்முடைய நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்கிறத நம்ம மறக்கக்கூடாதோ, அதே போல் நம்முடைய வாலிப வயதிலே நாம் வளர்கிற காலங்களிலே, ஊழியம் செய்ய ஆரம்பித்த காலங்களிலே, நாம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்த காலங்களிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே நம்மகிட்ட யாரெல்லாம் வம்பு பண்ணி நமக்கு பிரச்சனையை கொடுத்து நம்ம ஏமாற்றி யுத்தம் செஞ்சாங்களோ, அதுவும் வரலாறு தான், அதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி தான். நம்முடைய வாழ்க்கையில் நாட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்க மாதிரி நமக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கடந்த காலத்தில் யார் நமக்கு துன்பம் கொடுத்தாங்களோ அந்த ஹிஸ்ட்ரியை மறக்கக்கூடாது. எத்தனை வயசானாலும் மறக்கக்கூடாது. மறந்துட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதே போல் அவமானங்கள், மறுபடியும் நீங்கள் கீழே பாதாளத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை, மறுபடியும் கீழே வெட்டப்படுகிற அனுபவங்கள், மறுபடியும் கைவிடப்படுகிற அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும். ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு மனுஷன் அவ்வளவு அன்பு செஞ்சேன், எனக்கு அவ்வளவு தீங்கு செஞ்சான், அவன் அந்த நபரை மறக்கவே முடியாது. இப்படிலாம் மனுஷர்கள் இருப்பாங்கிறத எனக்கு அந்த மனுஷன் மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். அவ்வளவு நன்மை செஞ்சேன், பதிலுக்கு அவ்வளவு தீங்கு செஞ்சேன். அதனால் எனக்கு ரொம்ப சேதாரம் ஏற்பட்டது, பெரிய அடி விழுந்தது. 3 வருடங்கள் அதனால் நான் எல்லாத்துலேருந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய அளவுக்கு எனக்கு நெருக்கடியில் ஏற்பட்டது. 3 வருஷம் கழிச்சு கர்த்தர் என்னை பலப்படுத்தி, நீ சும்மா இருக்கிறதுக்கு உன்னை அழைக்கல, ஊழியம் செய்யடா தம்பி, எந்திரிடா அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினேன். அப்போ உடனே நான் மறுபடி எல்லாவற்றையும் கெட்ட ஆரம்பித்தேன். அப்பொழுது அந்த மனிதனுடைய
நெருங்கிய உறவினர் ஒருத்தர் என்கிட்ட வந்து மறுபடியும் நீங்கள் அவன்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்துக்கிடுங்க, அவன் தனியாக இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான், நீங்கள் மறுபடியும் அவனை சேர்த்துக்கிடுங்க. நான் சொன்னேன், ஒருக்கா அவனை சேர்த்து அது நிமித்தமாக 3 வருஷம் நான் வனாந்திர பாதையில் போக வேண்டியது போச்சு. மறுபடியும் சேர்த்து மறுபடியும் வனாந்திர பாதையில் போக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படி நான் அந்த மனிதன்ட்டு விலகி கொண்டேன். ஒருவேளை அன்றைக்கு அவர் சொன்னாரேன்னு சொல்லி சேர்த்துருந்தேன், மறுபடியும் நான் அதே போல் சேதாரத்தை தான் சந்தித்திருப்பேன். கொசுவை நம்ம வீட்டுக்குள்ளே விட்டோன்னா அது நம்மளை கடிக்காமல் விடாது. அது நேச்சரே கற்று டிசைன் பண்ணியிருக்கிறதே அது நம்மளை கடிக்கும், கண்டிப்பாக கடிக்கும். நாயை வளர்த்திங்கன்னா அது குலைக்காமல் இருக்காது. கடவுள் அதுக்கு தான் நாயை வளர்த்து வச்சிருக்கு, உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் மாடை வளர்த்திங்கன்னா அது உங்களுக்கு பால் கொடுக்காமல் இருக்காது. அதுக்கு தான் மாடை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு மிருகங்களையும், ஒவ்வொரு பறவைகளையும் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் படைத்தார். அவருடைய நேச்சர் ஒரு காலம் மாறாது. மனிதனுடைய சுவாவங்கள் ஒரு காலம் மாறாது. ஜென்ம சுவாவங்களை செருப்பால் அடித்தால் அது மாறாது என்று சொல்லி பெரியவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் அவன் கோபக்காரனாக இருக்கார் என்றால் 70 வயதானாலும் 80 வயதில் அவன் கோபக்காரனாக தான் இருப்பான். ஒருவேளை மனம் திரும்பி கற்றுட்ட உண்மையாக வர்றவங்க ஒரு சிலர், few%, நாட் எவ்ரிபடி, அதை மறந்துடாதீங்க. அதே போல் ஒரு நல்லவராக உதவி செய்கிறாருன்னா அவர் கடைசி வரைக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுவார். ஃபுட்பால் பிளேயரில் ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இன்றைக்கி வரைக்கும் 80 வயசில் நேசத்தில் ஃபுட்பாலில் தான் அவங்க உயிரே இருக்குது. டெய்லி கிரவுண்டுக்கு வராங்க, விளையாடுறாங்க. ஏன்னா அது ஃபுட்பால்னு ஊறிடுச்சு ரத்தத்தில். இந்த வரலாற்றை நாம் எப்பொழுதும் படிக்கும். ஒருத்தர் பழகும் பொழுது வரலாறு ஞாபகத்தில் இருக்கணும். ஒருத்தர் நம்மகிட்ட ஊழியத்தில் வராங்கன்னா அவங்க வரலாறு நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி. ஒரு நாட்டின் வரலாறு தெரிஞ்சாதான் அந்த நாடு மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஒருத்தர் பழகும் பொழுது அவருடைய வரலாறு தெரிந்தால்தான் நாம் நிற்க முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிரித்துக்குரியவர்களை கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி செலுத்தவும் நான் ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் எங்களோடு நீ பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. அநேக எச்சரிப்புகளை கொடுக்கிறதற்காக நன்றி. அப்பா, நாங்கள் எச்சரிப்பாக இல்லாவிட்டாலும் விழித்திருக்காவிட்டால் அழிந்து போவோம் என்று சொல்லி ஆண்டவரை நீரே சொன்னீங்கப்பா. வரலாறை கற்றுக்கொள்ளாவிட்டால் அது எவ்வளோ ஆபத்து. தாவீது இந்த வரலாற்றை மறந்தார். அப்சலோம் எப்படிப்பட்டவன், போய் சொல்லி பெர்மிஷன் கேட்பான், தாழ்த்தி கேட்பான், கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், எவ்வளோ நாசமோசங்களை விளைவிப்பான் அப்படிங்கிறது வரலாறை மறந்து மறுபடியும் அவன் பெர்மிஷன் கேட்ட உடனே சமாதானத்தோட போப்பான்னு சொன்னாரியா. அதனால் மறுபடியும் அவர் எவ்வளோ சேதாரத்தை சந்திச்சாருங்கிறதெல்லாம் நாங்கள் அறிவோம், இந்த வரலாறு அறியும் தகப்பனே. அதே போல் எங்களை கடந்த காலத்தில் வேதனைப்படுத்தியவர், கடந்த காலங்களில் துன்பப்படுத்தியவர், கடந்த காலங்களில் எங்களை குழி வெட்டியவர்கள் 30 வருஷம் ஆனாலும் 50 வருஷம் ஆனாலும் அவங்க ஒரு நாளும் மாற மாட்டாங்க. அவங்களோட ஜென்ம புத்தி மாறாது. அவங்க எங்கிட்ட பழகுனது இல்லை, யார்கிட்ட பழகுனாலும் அவங்களை குழி வெட்டாமல் விட மாட்டாங்க. யார்கிட்ட பழகுனாலும் அவனுடைய காலை வாரி விடாமல் இருக்க மாட்டாங்க. நிம்மதியாக இருக்க முடியாது. அவருடைய ஜென்ம சுவாவம் மாறாதுங்கிறது வரலாற்றை நீங்கள் மறந்து விடாதபடி எச்சரிப்பாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாகி நாங்கள் புறாவை போல கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினாவுடையவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. நாளில் கூட யார் எந்த வியாதிப்பட்டிருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யணும். கொரோனா பரவக்கூடாது, மறுபடியும் பரவுன்னு சொல்ல வரக்கூடாது ஆண்டவர். வைரல் ஃபீவர், இருமல், இந்த மழை காலங்களில் எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள், அதெல்லாம் மாற்றுங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி மக்கள் எல்லாம் அவ்வளோ இன்னல்களை அனுபவிக்கிறாங்க. கர்த்தர் எப்படியாவது மறுபடியும் பழைய நிலைமை வர, ரோடுகள் போடப்பட, கரண்ட் மறுபடியும் வர ஆண்டவர், மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு புது வாழ்வு கிடைக்க, அமைதி உண்டாக, சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம் ஐயா. எசப்பா சோத்திரம், நீங்கள் எங்கள் பாதைகளை அடைத்தால் நாங்கள் எங்கே போவோம்? நீங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புனா எங்கே போய் ஓடி ஒளிவோம் ஐயா? நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம். உண்மையன்றி நீங்கள் யாரிடத்துல போவோம் தகப்பனே? ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தோத்திரம் ஐயா, நீங்கள் பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. கண்ணீர் யாவையும் துடைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம், பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, பணத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளப்பா, ஆண்டவரே, வருமானமே இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் போச்சுன்னு சொல்கிறவங்க, நீங்கள் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழியை தரணும். ஏதாவது ஒரு வழியை திறந்து தான் ஆகணும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், இன்றைக்கு ஒரு சமாதானத்தை தரணும் ஆண்டவரே தோத்திரம். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஏசப்பா நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம். படித்து முடித்து பல வருடங்களாக வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், வேலை இழந்து போனவர்கள், வேலையை பார்க்குற இடத்துல ஒரே பிரச்சனை, நிம்மதியே இல்லை, வேலையை விட்டுடலாமா நினைக்கிறவங்க, பிள்ளைகளுக்கு அது வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், கிறிஸ்மஸ்க்கு அது வாங்கி கொடுக்கணும், இதை ஒரு பணமும் இல்லை என்று தவிக்கிறவர்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போதை, அடிமைத்தனம், கீழ்ப்படிதல் இல்லை, மொபைல் வாங்கித்தான், பைக் வாங்கித்தான்னு சொல்லிட்டு குடும்ப கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற பிள்ளைகளாலே வேதனையோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கடவுளை தேடவே மாட்டேங்கிறான் என் பிள்ளை, என் மகா பைபிள் கிளாஸ்க்கு வர்றதே இல்லை, அவள் இஷ்டம் போல் வாழ்கிறான்னு சொல்லி பிள்ளைகளுக்காக பெற்றோருடைக்கிற கண்ணீர் அதிகரித்திருக்கிறது ராஜா. எங்கள் பிள்ளைகளை ரட்சிங்கப்பா, வேற பிள்ளைகள் ரட்சிங்க ஐயா. கெட்டு சீரழிந்து போயிடக்கூடாது
தருதலைகளாக பேரக்கூடாதப்பா. பைக்கை வேகமாக ஓட்டுறாங்க, முட்டி அப்பாவிகளை கொலை செய்து அவங்களும் கொலையுண்டு நாசமாய் போய்விடாதபடி அவருக்கு திருந்துற ஒரு சந்தர்ப்பத்தை தாரும். அம்மா அப்பா விட்டு ஓடிடலாமான்னு வாலிபத்து பாவங்களை தூண்டப்படுற பிள்ளைகளை கண்களை திறந்து பாதுகாத்து கைகளை பிடித்து கொண்டு வாரும். இரவு நேரத்தில் நல்ல நித்திரையை அனைவருக்கும் தாரும்ப்பா. தூங்கலைன்னா வாழ்க்கை நரகமாயிரும். நடக்க முடியல, எந்திக்க முடியல, வேலை செய்ய முடியல, தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் இறங்கு. இந்த நாளிலே சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரை சோத்திரங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்திக் கொள்ளுங்க. நாசிரியத்தை அடைக்கலான் குருவி இல்லத்துக்கு நிறைய முதியவர்கள் தேவையை ஆண்டவரை 4 திசையிலேருந்து புறப்பட்டு வரும்படியாக செய்யுங்க. அங்கே வேலை பார்க்குற மக்களை எங்களுக்கு உண்மையான நர்சஸ், நல்லா சமைக்கிறவங்க, வார்டன், ஆண்டவரை தோட்டக்காரர்கள், வாட்ச்மேன் தாங்கப்பா. எங்கள் நாட்டை ஆசீர்வதிங்க, உலகத்தை ஆசீர்வதிங்க, எல்லா மதத்தூர்லேயும் ஆசீர்வதிங்க, எல்லா பாஸ்டர்ஸ், எல்லா ஊழியர் சர்ச்சஸ் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முல்லை பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில்